அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்கர். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஸ்டாண்டிங் கேப்டன் எம்எஸ் ரீசெண்டாக ஒரு பிரைவேட் ஈவெண்ட்ல டீமோட மினி ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடோட இன்ஜுரி அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் எம்எஸ்ஐ ஸ்டாண்டிங் கேப்டன் சொல்லியிருப்பேன். அதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஆக்சுவல் கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான். அவருக்கு இன்ஜுரி ஆக அவரோட பிளேஸ்ல ஸ்டாண்டிங் கேப்டனா எம்எஸ் நியமிச்சாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். ரீசன்ட் டைம்ஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாடையே ட்ரேட் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட இன்ஜுரி அப்டேட் பத்தியும் கிளியர் நியூஸ் தெரியாம இருந்துச்சு. எப்பவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டாப் டீம். பட் இந்த இயர் அவங்களுக்கு நிறைய அவங்களோட முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சுச்சு. நிறைய டீம்ஸ் சேப்பாக்லேயே அவங்கள அடிச்சு ரெக்கார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதான் இந்த ஐபிஎல் பார்த்து நம்ம எல்லாருமே பார்த்துருந்துருப்போம். மோசமான ஒரு ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே எந்த ஒரு சீசன்லயுமே பாட்டம் ஆஃப் த டேபிள்ல அவங்களோட அந்த சீசனை முடிச்சதா சரித்திரமே கிடையாது. பட் இந்த இயர் அவங்கள 10th பிளேஸ்ல முடிச்சாங்க. அது கண்டிப்பா ஃபேன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய சேட் நியூஸாகவே அமைஞ்சு. ஃபேன்ஸ் ஆன நமக்கே தெரியும், பவுலிங்ல பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. பவுலர்ஸ் ஆக்சுவலா அவங்களோட டியூட்டியை நல்லாவே பண்ணாங்க. குறிப்பா கலீல் அகமதா இருக்கட்டும், நூர் அகமதோட அடிஷன்லாம் டீமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பத்திரானா எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த சீசன்ல கொடுக்கல, அது உண்மைதான். பட் ஆக்சுவலா ஓவரால் கொலாப்ஸே நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா, பேட்டிங் லைனப் தான். ஆல்ரெடி பேட்டிங் லைனப்பே எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இதுல ருத்ராஜ் கெய்க்வாடோட இன்ஜுரியே சிஎஸ்கேயை பேக் ஃபுட்ல போட்டு. பட் என்னதான் கெட்டது நடந்தாலும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சென்னைக்கு இந்த சீசன் அமைஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, டெவால் பிரேவிஸ் அஸ் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, டொமஸ்டிக் டேலண்ட்ஸான உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரேன்ட்டு 2 ஓபனர்ஸ் எடுத்து சிஎஸ்கே விளையாட வச்சாங்க. 2 பேருமே எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து 2 பேருமே ரீட்டைன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல 2 பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ணியிருக்காங்க. இது ஐபிஎல் 2026க்கு சென்னைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரிலேட்டடா எம்எஸ் ஒரு பிரைவேட் ஈவெண்ட்ல பேசியிருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே எங்களோட பேட்டிங் ஆர்டர் நினைச்சா எங்களுக்கு ஒரியா தான் இருந்துச்சு. இது உண்மை. பட் உங்களுக்கே தெரியும், யங் டேலண்ட்ஸ் அண்ட் டெவால் பிரேவிஸ் டீம்ல ஆட் ஆக பேட்டிங் ஆர்டர் கிட்டத்தட்ட ஷார்ட்டான மாதிரி தான் இருக்கு. அண்ட் எங்களோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடும் கம்பேக் கொடுக்க போறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஷார்ட்டட்ங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றதா எம்எஸ் சொல்லியிருந்தாரு. அப்பார்ட் ஃப்ரம் பேட்டிங்கும் டீம்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது, அதை நான் ஒத்துக்கிறேன். வர்ற மினி ஆக்ஷன்ல அதை ஷார்ட் பண்ண போறதா அவர் சொல்லியிருந்தாரு. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், ட்ரேட் ரிலேட்டடான ரூமர்ஸுக்கு எம்எஸ் எதுவும் சொல்லியிருந்தாரான்ட்டு. அது ரிலேட்டடா அவர் எதுவுமே பேசவே இல்லை. நானுமே அது ரிலேட்டடா சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு விதமான அப்டேட்ஸும் அது ரிலேட்டடா அவர் கொடுக்கல. இன்ஃபேக்ட் அதுல மேனேஜ்மெண்டோட ரோல் பெரிய அளவுக்கு இருக்கும். அண்ட் எம்எஸும் ஸ்டாண்டிங் கேப்டன்ங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து அது ரிலேட்டடான அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஒன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ருத்ராஜ் கெய்க்வாட் திரும்ப டீமுக்குள்ள வராரு. அவரை ட்ரேட் பண்ண போறதாலாம் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. சஞ்சு சாம்சனை இங்க எடுத்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லாம் கொடுக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எம்எஸ் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கேக்கு தான் விளையாடுவாருங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2020 சீசனும் இந்த மாதிரி தான் அமைஞ்சு. அப்பதான் அதுல ஃபைன் பண்ண பிளேயர் தான் ருத்ராஜ் கெய்க்வாட். அதுக்கு அடுத்த சீசனே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆரஞ்சு கேப் வாங்கினது மட்டும் இல்லாம ஐபிஎல் கப்பையும் வாங்கியிருப்பாரு. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதே மாதிரி தான் 2025 சீசனும் சிஎஸ்கேக்கு அமைஞ்சு நிறைய நல்ல டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணாங்க. அப்படி பார்த்தா 2026ல சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, முக்கியமான மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கப் வின் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன? நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க? ட்ரேட் ரிலேட்டடான அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல எக்கச்சக்கம் போட்டிருக்கோம். உங்களுக்கு சஞ்சு சாம்சன் வேணுமா இல்ல கேஎல் ராகுல ஆஸ் சிஎஸ்கே பிளேயரா நீங்க பாக்குறீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.